வணக்கம். சேலம் இளம்பிள்ளை சுகன்யா சாரீஸ்லேருந்து பேசுகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு என்டர்டெயினாக கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்காக நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே வந்திருக்கோம். இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, புராணங்களில் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இன்னமும் அடையாளமாக சொல்கிற இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில்கள் தான். இந்த கோயில்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கல்ச்சர் நிறையா தெரியும். இந்த கல்ச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பயன்படுத்தப்பட்ட விலங்குகள், யானை, யாழி, நம்மளுடைய மன்னர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த போர் புரியறதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த குதிரைகள், இதையெல்லாம் வச்சு தான் நம்ம சாரீஸில் டிசைனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த டிசைன்ஸ் எங்கேருந்து நமக்கு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோயில்களில் இருக்க சிற்பங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் அதிலேருந்து தான் கிடைக்கிது. ஸோ அதுதான் நம்ம ரொம்ப பெட்டரான கண்டென்ட்டை நமக்கு டிசைன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம உள்ளே நிறையா போயிட்டு டிசைன்ஸ் பார்க்கலாம். அதில் இருக்க டிசைன்ஸ் அந்த அன்னம், கிளி, மயில், இதெல்லாம் இந்த நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் நம்முடைய மனிதர்களோட அன்றாட வாழ்விலும் அது நிறைய கனெக்டிவிட்டியோடு இருக்குது. ஸோ இதில் ஏற்படுற அந்த டிசைன்ஸை நம்ம ஒரு சாரியில் டிசைனாக போட்டு பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாரம்பரியமாக நம்மளோட டிசைன்ஸு, ட்ரெடிஷ்னல் சாரீஸ் அப்படின்னாலே அதில் தான் இருக்குது. அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் ஓரியன்டாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் என்ன தான் மாறி கம்ப்யூட்டர்ஸ் டிசைனு, ஜியோமெட்ரிக் டிசைன்ஸு அப்படிலாம் கொண்டு போயிட்டு சாரீஸோட லுக்கோ, கண்டென்ட்டு அந்த எல்லாம் மாற்றினாலும், ஃபேன்சியாக மாற்றினாலுமே மறுபடியும் மக்கள் எதை விரும்பி போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான புராதன சின்னங்களை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஏரியாவில் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சுகன்யா சாரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் இருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட ஒரு சைட் வியூவிலேருந்து பார்க்குறோம். இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நியூ வெரைட்டியில் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா யாழியோட டிசைன் இருக்குது. ஒரு யாழியை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு சிற்பமாக வச்சுருக்காங்க. இந்த யாழி பார்த்தீங்க அப்படின்னா யானைகள்லேருந்து பல யானைகள் சேர்ந்த ஒரு பலம் தான் ஒரு யாழிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த விலங்கு ஒரு பெரிய கொடூரமான விலங்கு. இந்த விலங்குகளையே கண்ட்ரோல் பண்ணி நம்ம மன்னர்கள் ஒரு போருக்கு புரியறத பண்ணியிருக்காங்க. அப்போனா நம்ம மன்னர்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஊர்ஜிதமாகுது. அது மட்டும் இல்லாத இதில் இருக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் இருக்க எல்லா சிற்பங்களும் பார்த்திங்கன்னா பெண்களை ஓரியன்டான, பெண்கள் சம்மந்தப்பட்ட சிற்பங்களாக இருக்குது. இந்த சிற்பங்களில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சிற்பங்களும் பார்த்திங்கன்னா பெண்களோட நளினம், அவர்களுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர்ஸ், அது எல்லாத்தையும் சிற்பமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தான் நம்ம சாரீஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு சில சாரீஸில் பெண்களுடைய நடனத்தை பாவனைகளெல்லாம் ஒரு பொம்மையாக போட்டு அந்த பொம்மையோட டிசைனை சாரீஸில் கொடுத்துருப்போம். ஒரு பெண் பல்லக்கில் போகும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அதை ஒரு சிற்பமாக கொடுத்துருப்போம், அதை ஒரு டிசைனாக கொடுத்துருப்போம். பார்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யானை இருக்கிறத கொடுத்துருப்போம், ஒரு யாழி இருக்கிறத கொடுத்துருப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் சாரீஸ் அப்படின்னாலே அது நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்து சொல்கிற மாதிரியான விஷயந்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த சாரியோட இந்த கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் கலரில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ சரியாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த டிசைன்ஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் பார்க்கலாம். இந்த கோபுரத்தை பாருங்கள், இந்த கோபுரத்தோட பிரம்மாண்டத்தை பாருங்கள். இதில் இருக்க டிசைன்ஸு, அந்த மைன்யூட்டான வேலைப்பாடுகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்ராக்டிவ் கிடைக்கும். அந்த அட்ராக்டிவ் என்ன அப்படின்னா அந்த கோயில் மேலேயோ அந்த கோபுரத்து மேலேயோ ஒரு ஈர்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் டிசைன் மேக்கிங். இந்த டிசைன் மேக்கிங் நம்ம இப்போ ராப்பியர்ன்ற ஒரு தறி மூலமாக ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மயில் இருக்குது அப்படின்னா அந்த மயிலோட தோகையில் இருக்க டிசைன்ஸு, கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியும் அந்த தறியில். ஸோ அதன் மூலமாக க்ரியேட் பண்ணுற அந்த சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப
யுனிக்காகவும் இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதில் டிசைன்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஒரு பேனா எடுத்து எழுதுகிற போது ஏற்படுற அந்த ஒரு சின்ன கீறல் கூட அந்த டிசைனில் தெரியும். ஸோ அந்தளவுக்கு இப்போ டிசைன்ஸ் வந்து நம்மகிட்ட சாரீஸில் வருது. அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம சேனலில் நிறையா காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் ரெகுலராக அந்த டிசைன்ஸு, கலர்ஸு, சாரீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுகன்யா சாரீஸ்ன்ற யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனுடைய கோயில், ராஜேந்திர சோழன் கட்டின கோயில். அதில் ஏற்பட்டிருக்க அந்த சிற்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கோபுரத்தில் இருக்க சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபுர வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே நேர்லேருந்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டியும் அந்த ட்ரெடிஷ்னலையும் நம்ம சாரியில் கொண்டு வரதுக்கு தான் நம்ம முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். நம்மளோட சேனல்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படி இந்த கோயில் வந்து ஒரு கிளாசிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த கோயில் பக்கம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய டிசைன்ஸ்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலு சாரீஸோட டிசைன்ஸு மேக்கிங் எல்லாம் வந்து மாடர்ன் கல்ச்சருக்கு நிறையா மாறி இருந்தாலுமே மறுபடியும் நம்ம கிளாசிக்கை தேடி வர ஆரம்பிச்சிருக்கோம். மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, அரக்கு கலர், மெரூனு, ரெட்டு, இதெல்லாம் வந்து பேஸ் கலர்ஸ். இந்த பேஸ் கலர்ஸை தேடி நிறையா மக்கள்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கலர்ஸ் இப்போ நிறையா சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெகுலராக எங்களோட சேனல்ஸோட வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ அட் ப்ரெசென்ட்டில் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, எங்களோட சேல்ஸ் எந்த கான்சன்ட்ரேஷனில் போயிட்டுருக்கு, மக்கள் சாஃப்ட் சில்க் அதிகமாக வாங்குறாங்களா, சில்க் காட்டன் அதிகமாக வாங்குறாங்களா, ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வாங்குறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரெண்ட்லேயே இருக்கலாம். எங்கள் சேனல்ஸோட வீடியோஸ் நிறையா பார்க்கும்போது இப்போ அட் ப்ரெசென்ட்டில் என்ன சாரீஸ் போய்கிட்டு இருக்குது, அதிகமாக எதோ வாங்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த சாரீஸை வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்களும் மக்களாக ட்ரெண்ட்லேயே இருப்பீங்க. அதுக்கு எங்களோட உத்தரவாதமாக